பொன்முடி அவரது மனைவி சொத்து குவிப்பு வழக்கு. செந்தில் பாலாஜி வெளியிலே வர முடியாது, அந்த அளவுக்கு வலிமையான வழக்கு இருக்குது. துரைமுருகன் அண்ணன் மணல் ஊழல்ல மாட்டிக்கிட்டு இது விளங்கி இருக்கிறார். KN நேரு நகராட்சி நிர்வாக பணி, அந்த நிர்வாக பணி, அந்த பணிக்கு ஆள் எடுப்பதில் ஊழல், டெண்டர் ஊழல். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கு. திரு ஏவே வேலு அவர் மேலேயும் ஊழல் வருதா, ஊழல் வழக்கு இருப்பதா சொல்றாங்க. திரு ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டு வசதி வாரிய நில மோசடி. திரு தங்கம் தென்னரசு சொத்து குவிப்பு வழக்கு. திரு KKS ராமச்சந்திரன் சொத்து குவிப்பு வழக்கு. திரு ரகுபதி சிறைத்துறையில் உணவு வழங்குதல் ஊழல் மற்றும் சிறை வாடல் இடமாற்றம் ஊழல். திரு ராஜா கண்ணப்பன் போக்குவரத்து துணை போக்குவரத்து ஆணை விழுந்து 35 லட்சம் பறிமுதல் செய்தி வெளிவந்துள்ளது. திரு சக்கரபாணி பொங்கலுக்கு பொங்கல் தோப்பு கொடுத்தாருல, அவர் வெள்ளம் கொடுத்தது மறக்கவே முடியாது. தைப்பொங்கல் வந்தா அந்த வெள்ளம் ஞாபகம் தான் மக்களுக்கு வரும். ஒழுகுற வெள்ளத்தை கொடுத்த ஆசாமி தான் திரு சக்கரபாணி அவர்கள். அதே போல சிவசங்கர் அவர்கள். இப்படி பல பேர் ஊழல் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறீங்க. எங்களை பார்த்தா ஊழலை பத்தி பேசுறீங்க. திமுக ஆட்சியுடைய நிலையே கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதுதான் தாரக மந்திரம். எல்லாம் பட்டியல் இருக்குது. இவரெல்லாம் தேர்தல் நேரத்தில் எங்க இருப்பான்னு தெரியாது. வெளியில இருப்பது எனக்கு தெரியல. ஏன்னா நடவடிக்கை தொடங்கிட்டாங்க. பத்திரமா இருக்க வேண்டிய இடத்துல இருப்பாங்க.